3 எபிசோட வந்து பேக் டுகெதர்ன்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த எபிசோட் ஃபுல்லாவுமே அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி தான் காட்டப் போறாங்க. ஸோ, இந்த எபிசோடு வந்து சம்ஸ்கிருதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சம்ஸ்கிருதி வந்து 10 இயர்ஸ் கழிச்சு, அதாவது இவங்க 2000ல மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2010ல சம்ஸ்கிருதி அண்ட் அவங்க கசின்ஸ் எல்லாரும் மீட் பண்ண போறாங்க. சம்ஸ்கிருதி கொல்கத்தாலேருந்து வரதாவும், அவங்க அம்மாவுக்கும், அவங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டை நடந்து அவங்க ஆல்மோஸ்ட் செப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிற மாரி காட்டியிருக்காங்க. ஸோ, இவங்க ஆட்டோல வரும்போது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வராங்க. எனக்கு இருக்க ஹாப்பி ஸ்பேஸே என் கசின்ஸ் தான். அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே ஒரு நாஸ்டால்ஜிக் ரிகால் பண்ணிட்டே ஊருக்கு வராங்க. சம்ஸ்கிருதி ஃபர்ஸ்ட் ரீச் ஆனதும் அவங்க ரூம்குள்ள போயிட்டு அவங்களோட ட்ராயிங் கலெக்ஷன்ஸ பார்க்குறாங்க. அத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ ஒரு குட்டி குழந்தை என்ட்ரி குடுக்குறாங்க. அந்த குட்டி குழந்தை வந்து, "நீங்க தானே சம்ஸ்கிருதி அக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சம்ஸ்கிருதியும், "ஆமா. நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான்க்கா மேகா. எனக்கு அப்போ 1 வயசு இருந்துச்சு. இப்ப எனக்கு 10 வயசு." அப்படின்ற மாரி பேசுறாங்க. சம்ஸ்கிருதிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ சம்ஸ்கிருதியும் அவங்க ட்ராயிங் கலெக்ஷன மேகா கிட்ட காட்டி ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சம்ஸ்கிருதி மேகா கிட்ட, "உனக்கு தியா எங்கன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அடுத்த ஷாட்டே தியாவ காட்டுறாங்க. தியா பரதநாட்டியம் பிராக்டிஸ்ல இருக்க மாரி காட்டுறாங்க. ஆனா, அவங்க பரதநாட்டியம் சாங்க்கு ஆடாம ஒரு சினிமா பாட்டுக்கு ஜாலியா பசங்களோட ஆடிட்டு இருக்க மாரி, அதே மாரி அவங்க ஒரு சுட்டி குழந்தையா இருக்க மாரி காட்டியிருக்காங்க. தியா இப்படி ஜாலியா இருக்கும்போது, தியாவோட ஃப்ரெண்டு வந்து, "உன்ன சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க." அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. தியாவும் சரின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு 1/2 அன் ஹவர் லேட்டா தான் வீட்டுக்கு போறாங்க. இதுலேருந்தே தெரியுது தியா எவ்வளோ ஜாலியான ஒரு சுட்டியா இருக்காங்க அப்படின்றது. தியா வீட்டுக்கு போய் பார்த்தா, அவங்க அம்மா வந்து, "நான் இப்பவே வந்து வெட்டிங்க்கு போறேன். நீ வரதுன்னா வா, இல்லாட்டி போ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. தியா வந்து, "பக்கத்து வீடு தானம்மா, அதுக்குள்ள எதுக்கு போறீங்க? நான் லேட்டா வரேன்." அப்படின்ற மாரி இருக்காங்க. அப்பதான் வந்து சம்ஸ்கிருதி இவங்கலாம் வந்திருக்கிறது தெரிஞ்சு தியாவும் அங்க போறாங்க. தியா வந்து அவங்க கசின்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அஸ்வதி வந்து தியாவ கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாரி அவங்க மாமா பேக்லேருந்து ஒரு சீடி எடுத்ததாகவும், அந்த சீடி மேபி ஒரு ப்ளூ ஃபிலிமா இருக்கிறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த சீடிய அவர் ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாரி தியா கிட்ட மட்டும் தனியா சொல்றாங்க. தியாவும் கேட்டுட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு, கண்டிப்பா நம்ம இத பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த டீனேஜரோட எக்ஸைட்மெண்ட் அவங்க 2 பேரோட முகத்திலயும் நல்லா தெரியுது. தியா சொல்றாங்க, "நாளைக்கு எங்க அப்பா காலேஜ் போயிருவாரு. அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் வெட்டிங் ஒர்க்ல எல்லாரும் பிஸியாவும் இருப்பாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தனியா போயிட்டு பார்க்கலாம். நீயும் யார்கிட்டயும் சொல்லாதன்ற மாரி பேசுறாங்க. அப்போதான் வந்து தியா கிட்டயும், அஸ்வதி கிட்டயும் இந்த மாரி மனு வந்திருக்கான்னு சொல்றாங்க. அத கேட்டு இவங்க எக்ஸைட் ஆயிட்டு மனுவ பார்க்கலான்னு போறாங்க. மனுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு மும்பைலேருந்து வந்திருக்காரு. அவரும் ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. இந்த கசின்ஸ் கேங் வந்து மனுவ போய் பார்க்குறாங்க. ஆனா, மனு வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்சனா இருக்காரு. ஒரு பாலிவுட்ல வர ஹீரோ மாரி இருக்காரு. ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு, கண்ணாடி போட்டுட்டு, புக்கும் கையுமா இருக்காரு. ரொம்ப அந்த ஒரு நர்ட் மாரி, ஒரு படிப்பாளி மாரி பேசிட்டு இருக்காரு. நான் படிக்க தான் வந்தேன். அந்த மாரி பேசினோனே, அஸ்வதிக்கும், தியாவுக்கும் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு, "வா நம்ம போய் அந்த சீடிய எப்போ போட்டு பார்க்கலான்ற பிளான பத்தி பேசலாம்." அப்படின்ற மாரி அவங்க போயிடுறாங்க. சந்து கடுப்பாயிட்டு மனுவ தனியா கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாரு இதுதான் நம்ம ஃபோட்டோ. இதுல நீ, நான் எல்லாருமே இருக்கோம். மேகா கூட இருக்கா பாரு. அவளுக்கு இப்பதான் 1 வயசு ஆகுது." அப்படின்ற மாரி எல்லாத்தையும் ரீகால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு மனுவும் ரொம்ப வியப்பாகுறாரு. "ஓ! இவ்ளோ நடந்திருக்கா?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து தியாவும், அஸ்வதியும் அந்த மிஷன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. தியா வீட்ட லாக் பண்ணிட்டு கரெக்ட்டா அவங்க அந்த சீடிய இன்சர்ட் பண்ணும்போது, தியா வீட்டுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னா, தியாவோட அப்பா தான் கால் பண்றாரு. அவரு இந்த மாரி, "மனு என் கூட தான் காலேஜ்ல இருக்கா. நான் அவன ஊர் சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்க ஒரு மீட்டிங் வந்துருச்சு. அதனால நீ வந்து அவன கூட்டிட்டு போ." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டு தியா வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. "அவன் என்ன குழந்தையா? அவன நீங்க ஆட்டோ ஏத்தி அனுப்பி விடுங்க." அப்படின்ற மாரி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா, அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்ல. "இல்ல நீ தான் வரணும்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. தியாவும் கடுப்பாயிட்டு ஓகேன்னு சொல்லிர்றாங்க. தியா அதனால கெளம்புறாங்க. ஆனா, அவங்க சும்மா கெளம்பாம "அஸ்வதிய நம்ப மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கையோட அந்த கேபிளையும் புடுங்கிட்டு போயிர்றாங்க. அந்த கேபிள் ஒயர எடுத்துட்டு போயிர்றாங்க. இதனால அஸ்வதிக்கு வந்து "வட போச்சே!" அப்படின்ற மாரி ஆயிட்டு அவங்க சோகமா உட்காந்துர்றாங்க. இப்போ தியா வந்து மனுவ பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. மனு வந்து "நான் சைக்கிள்ல ஏற மாட்டேன். எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்றாரு. தியாவும் கடுப்பாயிட்டு, "இவன் வேற அவசரம் தெரியாம பண்றானே!" அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, "சரி வா நடந்தே போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. மனு வந்து "எனக்கு பீச் சைடு கூட்டிட்டு போ. நான் பீச் பார்க்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. தியா வந்து "இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேல இருக்கு. நீ வேற கடுப்பேத்தாத." அப்படின்ற மாரி திட்டுறாங்க. மனு வந்து அப்படியே அவங்களே பார்த்துட்டு, "சிடி தானே பார்க்க போற?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. இத கேட்டுட்டு தியா ஷாக் ஆயி திரும்புறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது.